விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் விஜய் வந்து ஃபோன் அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க காவேரி. அதனால் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. காவேரி ஏன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே நிவின் வந்து யமுனாவை வீட்டை விட்டு கிளம்ப சொல்கிறாரு. அப்போ வந்து யமுனா வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க. அப்படியா, இப்போவே உனக்கு கிளம்பி அனுப்புறேன்னா இல்லையா பட்டு பாரு, உன்னை இப்போவே அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகி உடனே ஃபோன் பண்ணுறாரு. அண்ணன் கொஞ்சம் இங்கே வாங்கினேன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வந்து குமரனும் வராரு. குமரனை பார்த்துட்டு வானேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இந்த யமுனாவை கையோட கூட்டிகிட்டு போயிட்டேனே, இதுக்கப்புறம் யமுனா இங்கே இருக்கக்கூடாதுன்றாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு குமரன். நீ என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாண்ணே, அவள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கா, வர வர ரொம்ப மோசமாக பேசுகிறானே, அவள் பேச்சை வந்து காது கொடுத்து கேட்கவே முடியல, என்னால் முடியலண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அதை கேட்டுட்டு குமரன் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க விஜய் வந்து குமரனுக்கு கால் பண்ணுறாரு. குமரன் வந்து இந்த மாதிரி நிவின் வீட்டில் இருக்கேன், காவேரி தான் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு, நேரம் வீட்டில் கூட இருக்க மாட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சியார். காவேரி எதுக்காக ஊருக்கு போனால், எங்கே அப்படின்னு கொடைக்கானல் போயிருக்கா, இப்போ தான் கிளம்பியிருப்பா, அநேகமாக இப்போ பஸ்ஸு வந்து ஏறி இருக்க மாட்டா, இன்னும் இப்போ தான் போயிட்டுருப்பா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியார் விஜய். சரி குமரன் அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. இங்கே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு குமரன் நிவினை. சொன்னால் கேள்றா, வீட்டிலலாம் பெரிய பிரச்சனையாடா, இவ்வளோ அமிச்சா நான் அவகிட்ட பேசுகிறேன்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் சமையல் டென்ஷனாக உடனே வந்து கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு வந்து எங்கே போகிற விஜய் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்து வெண்ணிலா. எங்கே போகிறேன்னா, காவேரி ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல, திடீர்னு ஊருக்கு கிளம்பியிருக்கா, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ போய் என்ன பண்ண போகிற, என்ன பண்ண போகிறேன்னா, காவேரி எப்படி வந்து திடீர்னு ஊருக்கு கிளம்பலாம், என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவள் பாட்டுன்னு போயிட்டுருக்கா, எனக்கு அப்போவே சந்தேகம், ஏன்னா ஃபோனே அவர் அட்டன் பண்ணல, அதனால் எதுவும் நடந்திருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், இப்போவே போய் அவகிட்ட என்னென்னு கேட்கணும், முதல்ல அவளை பார்க்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரி ஒரு வேளை காவேரி ஊருக்கு போயிருந்தா என்ன பண்ணுவேன், ஊருக்கு போனால் நாங்கள் போய் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்றாரு. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. இங்கே பாரு விஜய், நீ கூட்டிகிட்டு வர வேணாம், காவேரி இதுக்கப்புறம் தேடி போகாத, அவள் நீ கூப்பிட்டாலும் வரமாட்டா அப்படின்றாருங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற வெண்ணிலா அப்படி சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் அவள் வரமாட்டா, அவள் ஒரே நடியாக உன்னை விட்டு போகணும் தானே போயிருக்கா, உன் ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல, உன்னை விட்டு விலைக்கு போயிட்டா, அதுக்கப்புறம் நீ மட்டும் எதுக்கு அவளை தேடி போகிற அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இது உனக்கு தேவையில்லாத விஷயம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும், அது எங்களுக்குள்ளே இருக்க விஷயம், அவளுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நான் கேட்டுக்கிறேன், உன் வேலையை மட்டும் பார் வெண்ணிலா அப்படின்றாரு. அதை கேட்டு வெண்ணிலாக்கு சமயம் கோவம், என்ன விஜய் ரொம்ப தான் ஓவராக பேசுகிற, நீ தான் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, கிராஷ் பெருமிட் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை தலையிட்ட நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு என்ன விஜய் என்னையே இப்படி பேசுகிற, வேறு என்ன பேசுகிறது, நானும் போனால் போதும், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தால் நீ இஷ்டத்துக்கு பேசுகிற, என்ன பேச்சு பேசுகிற நீ, காவேரி எப்படி போனால் என்னன்னு சொல்லிட்டு நான் எப்படி விட முடியும், காவேரியோட புருஷன் நான் எப்படி விட முடியும் சொல்லு, காவேரி தான் எனக்கு எல்லாமே, அதனால் தேவையில்லாமல் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, முதல்ல காவேரி போய் பார்க்கணும், நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் பார்ப்போ, காவேரி நீ கூப்பிட்டாலும் வரமாட்டா, அதே மாதிரி உன்னால் காவேரி கூட இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைய, நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, இந்த மாதிரி இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் காவேரி இருக்க மாட்டா அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு வர, காவேரி எப்படி அப்படிலாம் சத்தியம் பண்ண முடியும் அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து காவேரி வந்து பார்த்தது, அதே மாதிரி வெள்ளக்கிட்ட சத்தியம் கேட்டது, உண்மையை சொல்ல சொன்னது, வயிற்றில் வச்சு காவேரி சத்தியம் வாங்கினது, சத்தியம் கொடுத்தது, அது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு பயங்கரமாக அப்செட் ஆகிறாரு. நான் தாங்கிக்கவே முடியல விஜயால், அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துறாரு. விஜய் எனக்கு காவேரி வாக்கு கொடுத்துருக்கா, அதனால் வரமாட்டா அப்படின்னோடனே, வாக்கு கொடுத்துருக்காளா, இங்கே பார் உனக்கு அவ்வளோ தான் சொல்லிட்டேன், காவேரி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, காவேரி தான் என் வாழ்க்கை, என் குழந்தைய சுமந்துட்டுருக்கா, நான் அவளை போய் இந்த மாதிரிலாம் சத்தியம் வாங்கியிருக்கேன், சரி நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மதானா, உன் சுயநலத்துக்கு ஒரு அளவே இல்லையா, சரி நீ திருந்தவே மாட்டியா அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா, இவர்னா இப்படி பேசுகிறாருன்னு.